அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த அம்மா வீட்டுக்கு கிளம்புற விலாக் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. அம்மா வீட்டுக்கு போகிற அன்னைக்கு காலையிலேருந்து இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். வழக்கமாக அத்தா தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. பட் இந்த தடவை அத்தா இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்றனால எங்கள் மாமா வந்து என்னை கூப்பிட்றதுக்காக வந்திருந்தாங்க. மாமாங்கிறது அம்மாவோட தம்பி, தாய் மாமா. அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சபினாவோட, அதாவது என் தங்கச்சியோட மாமனார். ஸோ அவங்க தான் வந்திருந்தாங்க. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி அகனிக்கறி பண்ணுற பிளான் தான் இருந்தது எனக்கு. ஏன்னா அத்தா வரும்போது வழக்கமாக அகனிக்கறி தான் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஞாபகத்தில் நான் இன்றைக்கி அகனிக்கறி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ரெசிபி நிறைய பேர் கேட்பீங்க, ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இதில் வந்துட்டு நான் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். 1 கிலோ அளவுக்கு கறி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருந்தேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடி பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 1 hour கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன். அதுபோக இதுக்கு வந்து நட்ஸ் வந்து அரைச்சி சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ முதலே பாதாம் வந்துட்டு வெந்நி போட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து தோல் எடுத்துட்டு அது கூடயே கொஞ்சமாக முந்திரி வந்து சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் கட் இருந்தது. 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கரண்ட் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அரைச்சி வைக்க வேண்டிய விஷயம் எல்லாமே வந்துட்டு முன்னாடியே நான் பண்ணி வச்சுட்டேன். காலையில் ஒரு 7 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். இது அதுக்கப்புறம் ரசத்துக்கும் அரைக்க வேண்டியது இருந்தது. ஸோ அந்த 2 வேலையும் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இது ரெடியாக இருந்தது அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது தாளித்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்ஸ் வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடியே ரசத்துக்கும் அரைச்சி எடுத்திருந்தேன் இல்லையா, ரசத்தை மட்டும் பார்த்திங்கன்னா தாளித்து ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு. வேறு பாத்திரம் இல்லை, அதனால தான் இந்த ஒரு பாத்திரத்தில் வந்து ரசம் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் அகனிக்கறி பண்ணுறதுக்கு ஒரு 2 பல்லாரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் ரம்பலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ரம்பலை வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது. ரம்பலை சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து வச்சுருக்கேன். குக்கரில் வந்துட்டு ஒரு 2 விசில் வச்சோம் அப்படின்னா கறி சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா. முதல்ல வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன், கூடவே தேங்காய் எண்ணெய். கண்டிப்பாக அகனிக்கறிக்கு வந்து நெய் அண்ட் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரம்பல் எடுத்து வச்சுருந்தால அதுவுமே சேர்க்கணும். ரம்பலை வந்து நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். உங்களுக்கு கிடைக்கல, இல்லை சில ஊரில் வந்து ரம்பல் எல்லாம் கிடைக்காது. அப்படி கிடைக்கல அப்படின்னா பிரியாணி இலை வரும் இல்லையா, அது வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மெயின் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப முருகிடக்கூடாது, அதாவது கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்துடக்கூடாது. ஏன்னா அகனிக்கறி வந்து நமக்கு ஒயிட் கலரில் தான் இருக்கும் இல்லையா. வெங்காயம் வதங்கிருச்சு, அதாவது ரொம்ப முருகிருச்சு அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும், டேஸ்ட்டும் மாறிடும். ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்குனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடி பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரே டீஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தயிர் வந்து நம்ம கறி மேரினேட் பண்ணும்போதும் சேர்க்கணும், இதுலேயும் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூடி பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கறி, அதை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். சிக்கன், மட்டன், பீஃப் இந்த 3லேயுமே நம்ம பண்ணலாம். பீஃபும் மட்டனும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சிக்கனுக்கு வந்துட்டு ஒரே ஒரு விசில் வச்சோம் அப்படின்னாலே போதும். ஓகே, இப்போ இதை அப்படியே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்த்துறாதீங்க. நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால அதுவே கரெக்டாக இருக்கும். தயிருமே பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி விடும். ஸோ அதனால் நல்ல கெட்டியான தயிர் கிடச்சதுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த தயிர் தான் கிடச்சிது. ஸோ அதனாலேயே தண்ணி வந்து நிறைய விட்டுருந்தது. ஓகே, ஒரு 2 விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கறி வந்துட்டு நல்லாவே வெந்திருந்தது. அண்ட் தண்ணியுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு சொட்டு கூட சேர்க்கல, ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். பட் நட்ஸ் வந்து நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, இது வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் வந்து தாளித்து போட்டிருந்தேன் இல்லையா, இதில் வந்து நம்ம நட்ஸு பேஸ்ட்டு சேர்க்கும் போது கீழே வந்து நல்லா அடி பிடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் அலுமினியம் குக்கரில் தான் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அதுலேயே நட்ஸு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். நான் வந்து வேறொரு அலுமினியம் பாத்திரம், அதாவது என்னோடய ரைஸ் குக்கர் பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டேன். இதில் வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வைக்கணும். சிம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னா நல்லாவே அது திக்காகி வந்துடும். ஏன்னா அந்த நட்ஸு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் அப்படின்றனால நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். பட் அது நல்லா திக்காகி வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65க்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதையுமே பார்த்திங்கன்னா பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி மெனுவில் வந்துட்டு ஒயிட் ரைஸ், அகனிக்கறி, சிக்கன் 65, ரசம், அதுக்கப்புறம்
முட்டை வந்து பாயில் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் இருந்தது. அப்புறம் அகனிக்கறி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் கழித்து வந்து இந்த கிளிப் வந்து எடுத்தேன். நல்லாவே திக்காகி வந்திருந்தது. இது வந்து ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான டிஃபன் வெரைட்டி கூடயுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக எடுத்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ சின்னதாக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். யாக்கிஸ் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ரிவ்யூக்காக ஒரு சில ப்ராடக்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் இருக்கக்கூடிய 2 மேக்ஸி. இதில் பிளாக் கலர் ஒன்று, சாண்டில் கலர் ஒன்று, இந்த மாதிரி 2 இது வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மாடலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ளோர் லென்த் இருக்குது அண்ட் ஹேண்டுமே வந்துட்டு 3/4 வச்சு கீழே கையில் வந்துட்டு எலாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு என்ன மாடல் என்ன கலர் வேணுமோ அது வந்துட்டு 2 சூஸ் பண்ணோம் அப்படின்னா காம்போ ஆஃபரில் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். அண்ட் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறது அவைலபிள் இருந்தது அப்படின்னா உடனே நீங்கள் புக் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா உடனே சோல்ட் அவுட் ஆயிடுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீஸ் கிடைக்கும். இல்லைன்னா வேறு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 டேஸ்லேயே வந்துட்டு நமக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க. அண்ட் டெய்லியுமே வந்துட்டு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. நிறைய நியூ மாடல்ஸ் வந்துட்டே இருக்குது. எல்லாமே அவங்களோட யூடியூப் சேனல்லையும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் சாண்டில் ஃப்ளவர் வர மாதிரி சேம் மாடல் தான், சேம் டிசைன், சைஸ் எல்லாமே சேம் தான். பட் கலர் டிசைன்ஸ் எல்லாமே வேறு. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா சைஸ்லையுமே உங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. 5XL வரைக்கும் உங்ககிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக உங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் காம்போ ஆஃபரில் மட்டும் இல்லாமல் சிங்கிளாக இருக்கக்கூடிய மேக்ஸிஸுமே நிறைய உங்ககிட்ட இருக்குது. இன்னொன்றுமே நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன், இந்த மெரூன் கலர் மேக்ஸி. இதுவுமே நல்ல ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃப்ளோர் லென்த் மேக்ஸி தான். அண்ட் இதில் வந்துட்டு ஷாலுமே வந்திருந்தது. சேம் மேக்ஸியோட அந்த டிசைன்லேயே வந்து ஷால் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட் டிசைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலர் நெக் மாதிரி ½ காலர் வரும் இல்லையா, அந்த மாதிரி காலர் நெக் வச்சு முன்னாடி பட்டன் வச்சு ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இதே டிசைன் வந்துட்டு ஷால்லையுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதோட ஹேண்டுமே 3/4 வச்சிருந்து கீழே வந்துட்டு இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. மேக்ஸி ஃபுல்லாகவே வந்துட்டு லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. வித் ஹேண்ட்லேயுமே வந்துட்டு லைனிங் இருந்தது. அண்ட் இதோட ஷால்லையுமே வந்துட்டு மேக்ஸியில் உள்ள அந்த பார்டர் டிசைன் வந்து கொடுத்துருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இவங்ககிட்ட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. ஐம்பொன், அதுக்கப்புறம் 1 கிராம் கோல்டு வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஜுவல்லரிஸுமே நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து நல்ல சிம்பிளான ஒரு ஆரம். இதில் வந்துட்டு இயர்ரிங் செட்டோட சேர்ந்து வந்திருந்தது. இதே மாதிரி சின்னதாக அண்ட் இதோட ரொம்ப பெருசா, அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு போடுற மாதிரியான பிரேஸ்லைட் செட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அப்படியே நம்மளோட vlog வந்து கண்டினியூ பண்ணலாம். மதியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங் போல் நாங்கள் கிளம்பிட்டோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, மாமா தான் கூப்பிட வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அத்தா இல்லாமல் ஃபஸ்ட் டைமாக நான் ஊருக்கு போகிறது. அத்தா தான் எப்போவுமே கூப்பிட்டு வருவாங்க. பட் மாமா வந்து நான் துபாயிலேருந்து வர்றேன்னு சொன்ன உடனேவே வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, நீ எப்போ ஊருக்கு வர்றியோ அப்போ மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். அத்தா மவுத்துக்கு நான் வந்துட்டு காயல்பட்டினம் வந்தேன். அப்போ மாமா தான் என்னை காயல்பட்டினம் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ மாமா வந்துட்டு எங்கள் சின்ன மாமிக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, சாகுல் மாமா இல்லாத இடத்துல இனி நான் இருப்பேன், நான் இல்லை அப்படின்னா என் மகன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வெறும் ஆறுதலுக்கான வார்த்தை மட்டும் இல்லை அப்படிங்கிறத நிறைய விஷயத்தில் வந்து எங்கள் மாமா கிட்டே நான் பார்த்தேன். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பிஸியான ஸ்கெடியூலில் எங்களுக்காக நிறையாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன்னா அத்தா இல்லாத குறை வந்து எனக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறையா விஷயங்களுக்கு வந்து நாங்கள் அங்கே வெளியில் போகிற மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தது. அப்போ எல்லாமே அவங்களோட வேலையை ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்காகவே அலைஞ்சாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் என்னோடய பெரிய மாமாவும் ஃபோன் மூலியமாகவும் மெசேஜ் மூலியமாகவும் அத்தாவை பற்றி கவலைப்படக்கூடாது, இனிமேல் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேசி எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. அத்தாவோடைய இடத்த யாராலையும் பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னாலும் இவங்களோட சொல்லும் செயலும் வந்து பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த ஒரு விஷயத்தை நான் என்னோடய வீடியோவில் சொல்லணும்னு நான் நினச்சேன். ஏன்னா நேரடியாக அவங்களுக்கு என்னால் தேங்க்ஸ் பண்ண முடியாது. தேங்க்ஸ் சொன்னாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது அவங்களோட கடமை அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. பட் இந்த வீடியோ மூலமா நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் என் ஃபேமிலிக்காக நிறையா துவா செய்யுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி போகிற வழியில் ஒவ்வொரு விஷயமே நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொரு இடத்த தாண்டி போகும்போதுமே அத்தாவோட நினப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வந்துச்சு. ஏன்னா அத்தா மவுத்துக்கு அப்புறம் நான் வந்து காயல்பட்டினத்துலேருந்து அத்தா இல்லாமல் நான் வந்து ஊருக்கு போகிறேன், பரமக்குடி போகிறேன் அப்படின்னா அது அந்த டைம் தான்.
அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு காயல்பட்டினம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. காயல்பட்டினம் இருக்கிறது வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நான் அந்த உப்பளம்லாம் பற்றி நிறையா காட்டும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் போயிட்டுருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து நாங்கள் கருப்பட்டி வாங்குவோம். ஸோ நான் அத்தாவோட போகிற விலாக் வந்துட்டு முன்னாடி, அதாவது என்னோடய ரெகுலர் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கருப்பட்டி கடையில் வந்து பார்த்திங்கன்னா போய் நின்றோம். ஏன்னா கருப்பட்டி வந்து தேவைப்பட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் துபாய்க்கு கொண்டுட்டு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்கே வந்துட்டு கருப்பட்டி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் ரேட்டுமே வந்துட்டு ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த அண்ணாவுக்குமே எங்களை நல்லா தெரியும். அத்தா கூட அடிக்கடி வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு தெரியும். அந்த கடைக்கு போய் நிற்கும் போது கூட எனக்கு அத்தா ஞாபகமாக தான் இருந்தது. ஓகேன்ட்டு அங்கே கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்கினோம். 2-3 டைப்பில் வந்து கருப்பட்டி வச்சுருந்தாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக உள்ளது அண்ட் பழைய கருப்பட்டி. அதுக்கப்புறம் இந்த பிளெயின் காஃபிலாம் போடுவோம்ல, கருப்பட்டி காஃபி, அந்த இதுக்கு தேவையான கருப்பட்டின்னு சொல்லிட்டு தனியாக இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலராக இருந்தது, ப்ரௌன் கலரில் இருந்தது. நல்லா டார்க் ப்ரௌனாக இல்லாமல் லைட் ப்ரௌன் கலரில் இருந்தது. பலகாரம் பண்ணுறதுக்கெலாம் இந்த கருப்பட்டி வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வாசம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வாங்கினேன். மெயினாக துபாய்க்கு கொண்டுட்டு போகிறதுக்கு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் அது போக இங்கே வந்துட்டு நாட்டு சக்கரை, பனங்கல்கண்டு இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்துட்டு ஒவ்வொரு கிலோ வந்துட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் பனங்கல்கண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முழுசாக இருக்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க. அண்ட் பவுட்ரு பண்ணி லைட்டாக அரைச்ச மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு அந்த பவுட்ரு மாதிரி இருந்தது தான் வாங்கியிருந்தேன். எதுக்குன்னா நம்ம இந்த மிளகு பால்லாம் போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சிரும். இந்த நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி தான். ஸோ அதனால் இந்த இது, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, கருப்பட்டி எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டோம். அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வந்துட்டு ஒன்று இருக்கும். அதான் வந்து கருப்பட்டி வாங்குறதுக்கு எப்போ இங்கே நிப்பாட்டினாலும் கருப்பட்டி வாங்கிட்டு நேராக பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் இங்கே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ போனோடனே பிள்ளைங்க வந்துட்டு அந்த கடைக்கு போயிட்டாங்க. அவங்களே எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன ஐஸ் வேணும்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். இனி நேராக வந்துட்டு வீட்டுக்கு தான் போகணும். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சாயல்குடி வந்துட்டு ரீச் பண்ணியாச்சு. அண்ட் சாயல்குடி தாண்டும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், இங்கே வந்துட்டு ஒரு டீ கடை இருக்கும். ஸோ அத்தான் நிப்பாட்டி டீ, வடை, பஜ்ஜி இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கடையை வந்துட்டு கிராஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது. ஒரு பக்கம் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது, ஏன்னா நின்றா அந்த மெமரிஸ் எல்லாமே நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் இல்லை வேணாம், நிற்க வேணாம், நின்றா ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடும், நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கவே இல்லை, அப்படியே நேரவே போயாச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிட்டோம், ஊரை வந்துட்டு நெருங்கியாச்சு. அண்ட் பக்கத்தில் போக போக வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது அடிக்கடி சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியலை. மற்ற வீடியோவில் சொல்லலை, இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு தெரியலை. ஒரே விஷயம் நான் சொல்லிக்கிறேன், வாரத்தில் ஜஸ்ட்டு 1-2 வீடியோவில் வெறும் 20 நிமிஷத்தில் நான் என்னை பற்றி வீடியோவில் காட்டுறதும் நான் பேசுகிறதும் வந்துட்டு என்னோடய முழு விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடாது இல்லையா. ஸோ எனக்கும் வந்துட்டு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். அதை வந்து வெளியில் வந்து எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லி எல்லா வீடியோலையுமே திரும்ப திரும்ப சொல்லி ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தாட் கிடையாது. பட் இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு ஒவ்வொரு இடத்த கிராஸ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு அது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு. ஸோ அதனால் என்னோடய ஃபீலிங்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே வந்துட்டோம். அண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நான் எந்த வீடியோவும் எடுக்கவும் முடியலை நான் இருந்த சிச்சுவேஷனில். அண்ட் நிறைய பேர் வந்து தங்கச்சி எப்போ பார்க்க போவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. ஆக்சுவலாக நான் போகும்போது தங்கச்சி வந்து வீட்டில் தான் இருந்தா. தங்கச்சி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே இருந்தாங்க அத்தாவை தவிர. அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுக்கு போயாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் வீடியோ எதுவும் எடுக்கலை.
அண்ட் நெக்ஸ்ட் டே காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்திருந்தேன். இந்த ஊஞ்சலில் தான் அத்தா வந்துட்டு எப்போவுமே ஆடிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்தோன்னு அப்படின்னா நான் ஒரு பக்கம், தங்கச்சி ஒரு பக்கம் உட்காந்துருப்போம். அத்தா இந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு எங்ககிட்ட நிறைய பழக்கம் பேசிகிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டாக பேசின டாபிக் கூட ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி குட்டி குட்டி சண்டைலாம் நிறையா வரும். ஆனாலும் அத்தா வந்து அம்மாவை எந்த அளவுக்கு விரும்புகிறாங்க, அதை அம்மாக்கிட்டேயே சொல்லாமல் எந்த அளவுக்கு அம்மாவை வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்கிட்டையும் தங்கச்சிக்கிட்டேயும் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போய் அத்தாவோட கபோர்டு ஓப்பன் பண்ணும்போது அங்கே அத்தாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் என்னோடய தாட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக அயர்ன் பண்ண கொடுத்து வாங்கி வச்ச ஷர்ட் எல்லாமே கூட இருந்தது. அதெல்லாம் கூட அத்தா அதுக்கு முன்னாடி அண்ட் ஓகே, அத்தோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப தேடிச்சு. பட் இது நம்ம கடந்து தான் ஆகணும் இல்லையா? ஆனாலும் ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தது. அந்த வீட்டில் அத்தாவோட இருமல் சத்தமோ தும்மல் சத்தமோ பெனாமான்னு கூப்பிடுற ஒரு வார்த்தையோ எதுவுமே அங்கே இல்லை. ஆனாலும் நம்மளோட ஃபீலிங்ஸை வந்துட்டு அங்கே பெருசாக காட்டவும் முடியலை. ஏன்னா நம்ம ஃபீலிங்ஸை காட்டி மற்றவங்களையும் சங்கடப்படுத்தின மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகே, அல்லாஹ் நாடுற எல்லாமே நன்மைக்காக தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அங்கனுக்குள்ளே நிற்கலை, அப்படியே கீழே போயிட்டேன். சரி கொஞ்சம் நேரம் அப்படியே மைண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி வந்துட்டு இருக்குது. நான் ரொம்ப நாள் ஆச்சு இது பார்த்து. லாஸ்ட் டைம் நான் அத்தா மவுத்து டைமில் வந்தப்போ இது இருந்ததா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, நான் கவனிக்கல. ஸோ நிறையா பூலாம் வந்துட்டு பூத்திருந்தது. அண்ட் முருங்கை மரம் வந்துட்டு ஒன்று நிற்கிது. இதுக்கு முன்னாடி எலுமிச்சை மரம் ஒன்று இருந்தது. இந்த மல்லிகைப்பூ செடி இருக்குது இல்லையா, இது இல்லாமல் எலுமிச்சை மரம் இருந்தது. நல்லா எலுமிச்சை காய்ச்சிச்சு. இப்போ வந்துட்டு அது வெட்டிட்டாங்க போல் இருக்குது. அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு எனக்கு துபாய் கொண்டுட்டு போகிறதுக்கு வாங்கி வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காட்டிகிட்டு இருந்தாங்க. இது இருக்குது பாரு, இது வாங்கிட்டேன் அது வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. அதில் மெயினாக வந்துட்டு கருவாடு, சீலா கருவாடு, பண்ணா கருவாடு, அதுக்கப்புறம் இந்த பொடி கருவாடு வந்து நான் கொஞ்சம் வாங்கி கேட்டிருந்தேன். பொடிஸ்னால் அது என்ன சொல்கிறது, நகர கருவாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருவாடு வந்துட்டு சும்மா பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல, இந்த சாம்பார் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா. நான் கொஞ்சம் வாங்கி வைங்கம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதோ ஒரு ஊருக்கே வாங்கி வச்ச மாதிரி டப்பாவாக வாங்கி வச்சுருந்தாங்க. நான் இவ்வளோலாம் கொண்டுட்டு போக மாட்டேன், எனக்கு தேவைக்கு தான் நான் கொண்டுட்டு போவேன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து இல்லை நீ அங்கே கொண்டுட்டு போயிடு, உனக்கு அங்கே தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்னையும் சமாளிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இது போக நான் வந்து மெயினாக அம்மாக்கிட்ட புளி வந்துட்டு கேட்டிருந்தேன். ஏன்னா துபாயில் புளி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும், பட் அதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த புளியுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னென்னா நம்ம குழம்புக்கு உப்பு போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி போடுற மாதிரி இருக்கும். பட் எல்லா டைமும் நமக்கு ஞாபகம் வராது. ஸோ அடிக்கடி நிறைய போட்டு அந்த மாதிரி ஆயிரும். அதனாலே வந்துட்டு புளி வந்துட்டு எனக்கு அம்மா தான் தருவாங்க. இதுவுமே வந்துட்டு நிறைய வாங்கி வச்சுருந்தாங்க. நான் அது போக இடியப்பம் மாவு வந்து கேட்டேன். ஏன்னா 2-3 தடவை நல்லா சொதப்பிருச்சு இல்லை அங்கே நான் இடியப்பம் வச்சு. அதுக்கப்புறம் அம்மாட்ட சொன்னால் அவங்க நல்ல அரிசியாக வாங்கி வீட்டிலையே வறுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே ஒரு டப்பா நிறையா, இது வந்து கிட்டத்தட்ட 3.5 படி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து ஒரு பெரிய டப்பாவில் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதிரசம் மாவு. சுரேமுக்கு வந்துட்டு அதிரசம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் நன்னி பண்ணுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரசம் மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சுடுறதுக்காக. இது வந்து இப்போ சுடுறதுக்கா, இன்ஷா அல்லாஹ் நான் துபாய்க்கு போகும்போது அப்பயுமே சுட்டு வந்து கொடுத்து விட்றேன் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் எனக்கு வந்து அதிரசம் மாவு சாப்பிட்றது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு 3 உருண்டை பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன். நான் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் வெளியில் போயிருந்தோம் பஜாருக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு. மெயினாக துபாய் கொண்டுட்டு போகிற மாதிரி திங்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அந்த கிளிப்ஸ் எல்லாம் என் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஃபோனில் எடுத்திருந்தேன். பட் அவங்க வந்துட்டு நான் என் ஃபோனில் மாற்றிட்டேன்னு நினச்சிட்டு டிலீட் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. பட் நிறைய கிளிப்ஸ், நல்ல கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன், எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. பட் ஓகே, அதுக்கப்புறம் மற்ற டைம் வெளியில் போனது, அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு போனது, விலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய எடுத்து வச்சுருக்கேன். எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக அதையும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.